எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பாஜக தேசிய தலைமைக்கான ரேஸில் 3 மத்திய அமைச்சர்கள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிந்துவிட்ட நிலையில் அவர் தற்போது மத்திய அமைச்சராக இருந்து வருகிறார். பாஜகவில் அமைப்பு தேர்தல்கள் அண்மையில் நடைபெற்ற நிலையில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட முக்கிய மாநிலங்களுக்கு தலைவர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தேசிய தலைவர் ரேஸில் தர்மேந்திர பிரதான், சிவராஜ் சிங் சவுகான், மனோகர் லால் கட்டார் ஆகியோர் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களில் ஒருவர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்தியில் ஆட்சி நடத்தி வரும் பாஜக 21 மாநிலங்களிலும் ஆட்சியில் உள்ளது. இந்த நிலையில் அக்கட்சியின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்பது குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஹோட்டலில் தங்கியுள்ள அவர் இன்று காலை 11 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளார். பிற்பகல் 3 மணி அளவில் அவர் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மண்டல நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் என 15,000 பேர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது மதுரை வருகை குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா, இன்று திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாகவும், தமிழக பாஜகவின் துடிப்பான நிர்வாகிகளை சந்திக்க ஆர்வத்துடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமித்ஷாவின் வருகையையொட்டி மதுரையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் ட்ரோன்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிட்டர் குருமூர்த்தியை ராமதாஸ் 2வது முறையாக சந்தித்து பேசியுள்ளார். சென்னையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே உச்சகட்ட மோதல் இருந்து வரும் நிலையில் இருவரையும் சமாதானம் செய்து வைக்கும் முயற்சியில் பாமக தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இதற்கு பலன் கிடைக்காத நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை தைலாபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். இது நட்பு ரீதியிலான சந்திப்பு என இருவரும் கூறினர். இந்த நிலையில் சென்னை வந்துள்ள ராமதாஸ் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜி.கே. மணியின் மகன் விஜய் மகேஷ் வீட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தியை வரவழைத்து சந்தித்து பேசியுள்ளார். இருவரும் சுமார் 1 மணி நேரம் பேசியதாக கூறப்படுகிறது. அமித்ஷா இன்று மதுரை வந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சங்கம் வளர்த்த இடத்தில் சங்கிகளின் சக்தி அதிகரித்து வருவதாக தமிழிசை கூறியுள்ளார். இந்து முன்னணி சார்பில் மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாட்டை திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் மாநாடு சிறப்பாக நடைபெறும் என குறிப்பிட்டுள்ள தமிழிசை, திமுகவினரே ரகசியமாக வருவார்கள் என கமெண்ட் அடித்துள்ளார். திமுகவிற்கு தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் மாநாடு நடத்த வாய்ப்பில்லை என்றும் தமிழிசை விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் மதவாதத்தை முருகக் கடவுள் விரட்டி அடிப்பார் என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இந்து முன்னணி நடத்தும் முருகன் மாநாட்டை கடுமையாக விமர்சித்துள்ள அவர், வட இந்தியாவில் ராமர், விநாயகர், துர்காவை வைத்து மதவாத அரசியலை செய்யும் பாஜக தமிழகத்தில் முருகனை வைத்து அரசியல் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதவாதத்தை விரட்டியடிக்கும் முருகன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் மதவாதத்திற்கு இடமில்லை என்பதை உறுதிப்படுத்துவார் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜகவின் மதவாதத்திற்கு முருகன் மயங்க மாட்டார் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளை அப்கிரேட் செய்து மேம்படுத்த திட்டமிட்டுள்ள தமிழக அரசு இதற்காக 97.95 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆசிரியர்களுக்கு டேப்லெட், சிம் கார்டு உள்ளிட்டவை வாங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு தூய்மையான குடிநீர், கை கழுவும் வசதி, பள்ளி கட்டிட பராமரிப்பு ஆகியவற்றுக்கு செலவிடவும், இதை தவிர்த்து பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு சென்னை கிளாம்பாக்கமே சாட்சி என இபிஎஸ் விமர்சித்துள்ளார். கடந்த 3 நாட்களாக சென்னை கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திட்டமிடாமல் பேருந்து நிலையத்தை திறந்து மக்களை திமுக அரசு கஷ்டப்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள இபிஎஸ் இதுவரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓயவில்லை எனவும் விமர்சனம் செய்துள்ளார். பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த கோவிலின் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி காலை 6:15 முதல் 6:50 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி யாகசாலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வைகாசி விசாக திருவிழாவும் உள்ளதால் திருச்செந்தூர் கோவில் முழுவதும் பக்தர்கள் வெள்ளம் காணப்படுகிறது. ஹிந்தியில் உருவாகும் காக்டெயில் 2 படத்தில் ராஷ்மிகா மந்தனா இதுவரை இல்லாத அளவில் படு கவர்ச்சியாக நடிக்க உள்ளாராம். ஆனால் தமிழில் அவ்வாறு நடிக்க மாட்டேன் என அவர் மறுத்து விட்டாராம். இதற்கான காரணத்தை அவரிடம் கேட்டபோது அவர் வேற லெவலில் பதில் சொல்லியிருக்கிறார். தான் சென்னையில் வசித்ததாகவும் இதனால் சொந்த இடத்தில் கவர்ச்சி காட்டக்கூடாது என்றும் வெளியிடங்களில் அவ்வாறு கவர்ச்சி காட்டிக்கொள்ளலாம் என்றும் தத்துவமழை பொழிந்துள்ளார். நடிகை சமந்தா தனது கழுத்தின் பின்பகுதியில் போட்டிருந்த டாட்டூவை அழித்துள்ளார். YMC அதாவது தெலுங்கில் ஏ மாய சேசாவே என்பதே அந்த டாட்டூவாகும். தான் சினிமாவில் அறிமுகமான முதல் படம், நாக சைத்தன்யாவுடன் நடித்த முதல் படம் என ஞாபகங்களில் அடையாளமாக அதை அவர் தனது கழுத்தின் பின்பகுதியில் போட்டிருந்தார். இந்த நிலையில் தனது வாழ்க்கையின் அனைத்து நினைவுகளையும் மறக்க வேண்டும் என முடிவு செய்துள்ள நடிகை சமந்தா கழுத்தின் பின்பகுதியில் இருந்த டாட்டூவை அழித்துள்ளார். இதனை ஏராளமானோர் கமெண்ட் செய்து வருகின்றனர். நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் விவாகரத்து பெற்று 4 ஆண்டுகள் ஆவது குறிப்பிடத்தக்கது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.